எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் தான் பார்க்க போறோம். டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் உங்களுக்கே தெரியும் பேங்க் எக்ஸாம்ல எவ்ளோ முக்கியம்னு. பிரிலிம்ஸ்ல வந்து 20 கொஸ்டின்ஸ் கிட்ட டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல இருந்து வருங்க. ஆல்மோஸ்ட் 10 to 20 வந்துருங்க. ஸோ டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்ல ரொம்ப மாடல்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பை மாடல், சார்ட் மாடல், அதாவது பை சார்ட் மாடல் ஒண்ணு இருக்கு. டேபுலர் காலம் ஃபார்ம் ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பசில் மாதிரி குடுத்து அத சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து டேபுலர் காலம் ஃபார்ம்ல வந்து ஒண்ணு பார்ப்போம். நான் உங்க ஷானா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஃபர்ஸ்ட் நான் எடுத்திருக்க கொஸ்டின் வந்து இது லாஸ்ட் இயர் எஸ்பிஐ பிஓ பிரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின். 2021ல நடந்த பிரிலிம்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. டேபிள் given below shows total number of male visitors on 4 different days to a park and it also shows percentage of female visitors on these 4 days. Read the data carefully and answer the question. இப்போ இதுல என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க்ல வந்து மேல் அண்ட் ஃபீமேல் விசிட்டர்ஸ் 4 நாளைக்கு வந்திருக்காங்க. அவங்களோட டேட்டாஸ் குடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல வந்து மேல் விசிட்டர்ஸ் வந்து நம்பர்ஸ்ல குடுத்துருக்காங்க. ஃபீமேல் விசிட்டர்ஸ வந்து பெர்சன்டேஜ்ல குடுத்துருக்காங்க. இதுதான் நீங்க கவனிக்க வேண்டியது. மேல் விசிட்டர்ஸ வந்து நம்பர்ஸ்ல குடுத்துருக்காங்க. அ ஃபீமேல் விசிட்டர்ஸ வந்து பெர்சன்டேஜ்ல குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த டேபுலர் காலம்லாம் நான் எக்ஸ்ட்ராவா நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காண்டி ஆட் பண்ணியிருக்கேன். எடுத்தோனே நீங்க கொஸ்டின் வாசிச்சிருங்க. இதுல என்ன கேட்டிருக்கான்? டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் சண்டே, மண்டே டுகெதர் இஸ் ஹவ் மச் மோர் ஆர் லெஸ் தேன் டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் டியூஸ்டே அண்ட் வெட்னஸ்டே டுகெதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ, அப்ப ஃபீமேல் விசிட்டர்ஸ் வந்து 4 நாளும் கண்டுபிடிக்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ, அதனால தான் நான் வந்து அடுத்த டேபுலர் காலம் டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் போட்டிருக்கேன். டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாலே நம்மளுக்கு மேல் விசிட்டர்ஸும் தெரியும், ஃபீமேல் விசிட்டர்ஸும் தெரியும். டோட்டல் விசிட்டர்ஸ் வச்சு கண்டிப்பா ஏதாவது கொஸ்டின் இருக்கும். ஸோ, அத நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறதும் தப்பில்ல. ஜஸ்ட் ஒரு அடிஷன் தான் போடப் போறோம். அது ஒண்ணும் இல்ல. இது இந்த டேபுலர் காலம் வந்து உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி நான் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ, இப்ப எப்படி ஃபீமேல் விசிட்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப சண்டே வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்ப பெர்சன்டேஜ்னாலே உங்களோட டோட்டல் பெர்சன்டேஜ் வந்து 100 சரிங்களா? எப்பயுமே பெர்சன்டேஜோட ஃபுல் டோட்டல் பெர்சன்டேஜ்ல ஹோல் பெர்சன்டேஜ்ன்னு எப்படி சொல்லுவோம்னா 100. இப்போ நம்மளுக்கு ஃபீமேல் வந்து எவ்வளோ பேர் விசிட் பண்ணியிருக்காங்கன்னு குடுத்துருக்காங்க. சண்டே எத்தன ஃபீமேல் விசிட் பண்ணியிருக்காங்கன்னா 76% குடுத்துருக்காங்க. அப்போ இந்த அத நான் இங்க எழுதிக்கிட்டேங்க. ஃபீமேல் பெர்சன்டேஜ் வந்து 76. அப்ப மேல் எவ்வளவா இருப்பாங்க? டோட்டல் வந்து 100. 100 - 76 24. இது வந்து பெர்சன்டேஜ்ங்க. ஸோ 24% ஆஃப் த மேல் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. அந்த 24% ஆஃப் த மேல்ன்றது நம்பர்ல எவ்வளோ? 120 மெம்பர்ஸ். 120 மேல் பெர்சன்ஸ்ன்றது வந்து 24%. சரிங்களா? இப்போ இப்படி கூட பாருங்க. இதாங்க டோட்டல். இதான் பார்க்கோட டோட்டல்னு வச்சுக்கோங்களேன். 100. டோட்டல் வந்து 100. இதுல இந்த 120ன்றது மேல். சரிங்களா? இந்த 120 வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ்னா 24%. இப்ப 76% வந்து ஃபீமேல். இந்த 76% வந்து எவ்வளோ விசிட்டர்ஸ் அப்படின்னு பார்க்க போறோம். இப்ப 24க்கு வந்து 120னா 76%க்கு எத்தன மெம்பர்ஸ்ன்னு பார்க்க போறோம். இப்ப நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் அதாவது பெர்சன்டேஜ் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அப்ப விசிட்டர்ஸும் இன்கிரீஸ் தான ஆகும். இது வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன். ஒண்ணு இன்கிரீஸ் ஆகும்போது இன்னொன்னு இன்கிரீஸ் ஆனா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப இத எப்படி எழுதணும்னா, இந்த சைடு இருக்கிறத தலைகீழா எழுதணும். 76/24ன்னு வரும். இன்டூ 120. இத இப்படியும் கூட சொல்லுவாங்க. 76 இன்டூ 120/24 அப்படின்னும் சொல்லுவாங்க. நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல்றேன்னா, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா இந்த சைடு இந்த 2 நம்பர் இருக்கிற சைட அப்படியே உல்டா பண்ணிருங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா அத அப்படியே எழுதிறணும். டைரக்ட்டா இருந்தா இன்வெர்ஸா எழுதணும். இன்வெர்ஸா இருந்தா அப்படியே டைரக்ட்டாவே எழுதிறணும். இப்போ இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இத இன்வெர்ட் பண்ணி 76/24ன்னு எழுதியிருக்கோம். இப்போ இத கேன்சல் பண்ணுங்க. 24 வந்து 2 டைம்ஸ் 12க்கு 12 2s ஆர் 24 2 டைம்ஸ் 12ல இது 10 டைம்ஸ். அப்புறம் 2வையும் 76ஐயும் அடிச்சா இது 38 38 × 10 380. அப்போ 380 பேரு 380 ஃபீமேல்ஸ் வந்து சண்டே விசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ மண்டேல எவ்வளோ பேருன்னு பார்க்கறதுக்கு, நீங்க திரும்பியும் இவ்ளோத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணணும்னு இல்ல. இந்த ஃபார்மட்ட மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ஃபார்மட்ல என்ன போட்டிருக்கோம்? ஃபர்ஸ்ட்டு ஃபீமேல் பெர்சன்ட் மேல போட்டிருக்கோம். மேல் பெர்சன்ட் கீழ போட்டிருக்கோம். அதோட நம்பர் ஆஃப் மேல் விசிட்டர்ஸ சைட்ல போட்டிருக்கோம். இங்க அதே மாதிரி ஃபீமேல்
இப்போ மண்டே எவ்வளோ ஃபீமேல் பாருங்க, பெர்சன்டேஜ் 30%. ஸோ 30ய மேல போட்டிருக்கோம். அப்போ மேல் பெர்சன்ட் வந்து எவ்வளோ 70. அதுக்கு தாங்க இந்த காலம் சொல்லியிருக்கேன். இந்த காலத்துல பாருங்க, சண்டே 76% ஆஃப் ஃபீமேல் வந்து விசிட் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ரிமைனிங் வந்து மேல் விசிட்டர்ஸா தான் இருப்பாங்க. அப்ப 100 - 76 24. அதனால 24% ஆஃப் தி மேல் விசிட்டர்ஸ் வந்து சண்டே வந்திருக்காங்க. இதுவும் அதே மாரி தான் 30% ஆஃப் தி ஃபீமேல் விசிட்டர்ஸ் மண்டே வந்திருக்காங்கன்னா, 100 - 30 70. அப்ப மீதம் வந்தவங்க எல்லாருமே மேல் விசிட்டர்ஸ் தான். மண்டே 70% ஆஃப் தி மேல் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க. இது எல்லாமே பெர்சன்டேஜ்ங்க. அதே மாதிரி 37.5க்கும் அந்த 100 - 37.5 62.5. அதே 100 - 40 60. இதெல்லாம் பெர்சன்டேஜ்ல. இப்போ அத தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். மண்டேல வந்து நம்மளுக்கு 30% குடுத்துட்டாங்க. 70% நம்ம கண்டுபிடிச்சுட்டோம். 30/70 இன்டூ 280. ஸோ இத கேன்சல் பண்ணீங்கன்னா 0 0 போயிரும். 7 4s ஆர் 28 40 4 3s ஆர் 12 120. இப்போ இதே மாரி டியூஸ்டேக்கு போடுங்க. டியூஸ்டேக்கு வந்து ஃபீமேல் பெர்சன்டேஜ் எவ்வளோ 37.5. அதே மாரி மேல் பெர்சன்டேஜ் 62.5. 0.5 0.5யும் மேலேயும் கீழேயும் ஒரே ஒரு பிளேஸ் தான் டெசிமலுக்கு அப்புறம் இருக்கு. ஸோ அது 2மே ஈக்குவல் தான். அப்ப நீங்க 375/625ன்னே எழுதிக்கலாம். ஈக்குவல் அதாவது டெசிமலுக்கு அப்புறம் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் சேமா இருக்கு அப்டின்னா, நீங்க அந்த டெசிமல ரிமூவ் பண்ணிட்டு எழுதிக்கலாம். 375யும் 625ன்னு வந்துரும். இத திரும்பி 5 டேபிள்ல கேன்சல் பண்ணீங்கன்னா 75 125ன்னு வருது. இத திரும்பியும் 5 டேபிள்ல நம்ம இன்னும் கேன்சல் பண்ணோம்னா 15 25ன்னு வரும். இத திரும்பியும் கேன்சல் 3/5ன்னு வந்துருச்சு. இப்போ 3/5 இன்டூ 500. இப்போ இந்த 5 5வும் அடிச்சோம்னா இங்க 100 300. ஸோ டியூஸ்டே எத்தன ஃபீமேல்ஸ் இருந்திருக்காங்கன்னா 300. இப்போ அதே மாதிரி வெட்னஸ்டே பார்ப்போங்க. வெட்னஸ்டே அதே மாரி தாங்க. மேல வந்து ஃபீமேல் பெர்சன்டேஜ் வந்து 40. மேல் பெர்சன்டேஜ் வந்து 60. மேல் விசிட்டர்ஸோட பெர்சன்டேஜ் 60. இது வந்து மேல் பெர்சன்ஸ் நம்பர் ஆஃப் மேல் பெர்சன்ஸ் விசிட்டட் அது வந்து 420. ஸோ 0 0 கேன்சல் ஆயி 6 7s ஆர் 42. அதனால இங்க 70 7 4s ஆர் 28 280. ஸோ இந்த டேபுலர் காலத்த நான் இப்போ ஃபில் பண்றேங்க. இங்க பாருங்க நம்ம கண்டுபிடிச்சதெல்லாம் வச்சு சண்டே 380 கண்டுபிடிச்சிருக்கோம். மண்டே 120 கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாரி டியூஸ்டே வந்து 300ம், வெட்னஸ்டே வந்து 280யும் கண்டுபிடிச்சிருக்கோம். பார்த்தீங்களா? 300ம் 280யும் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த டேபுலர் காலம் ஃபில் பண்ணிட்டோம் ஃபர்ஸ்ட் டேமும். அது 100 டோட்டல் மைனஸ் இந்த நம்பர் ஆஃப் பெர்சன்டேஜ் ஆஃப் ஃபீமேல் விசிட்டர்ஸ போட்டா இந்த டேபுலர் காலம் கிடைச்சிரும். இது முடிஞ்சது. டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் முடிஞ்சது. இப்ப டோட்டல் விசிட்டர்ஸ். ஸோ இந்த காலத்தையும் ஆட் பண்ண போறோம். 380 2400 பிளஸ் ஒரு 100 500 டோட்டல் விசிட்டர்ஸ். அதே மாரி 280 பிளஸ் 120 இருக்கு. 280 பிளஸ் 20 300 இங்க ஒரு 100 இருக்கு 400. அதுக்கப்புறம் வந்து டியூஸ்டே பாருங்க 500 + 300 800 420 + 280 இருக்கு. 80 + 20 ஒரு 100 இதுல ஒரு 4 4 + 2 6 ஸோ 700 மொத்தம் 700. இப்போ இதையுமே கடைசியில ஒரு கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்கிறதுனால நான் அத டோட்டல் போட்டு வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் வாசிக்காம தெரியாது. ஸோ நீங்க அத விட்டுருங்க. இப்போ இந்த டேபுலர் காலம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நீங்க கொஸ்டின்குள்ள போனீங்கன்னா செகண்ட்ஸ்ல நீங்க ஆன்ஸர் பண்ணிறலாம். நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காண்டி எழுதியிருக்கேன். நீங்க அப்படியெல்லாம் அங்க எக்ஸாம்ல பண்ண வேண்டாம். பண்ணவும் டைம் இருக்காதுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மண்டேவும், சண்டேவும் வந்த டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் வந்து டியூஸ்டேவும், வெட்னஸ்டேவும் வந்த ஃபீமேல் விசிட்டர்ஸ். டியூஸ்டே, வெட்னஸ்டே சேர்த்து ஃபீமேல் விசிட்டர்ஸ் எத்தன பேர் வந்தாங்களோ, அவங்கள விட கூட இருக்காங்களா? கம்மியா இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. இப்ப நம்மளுக்கு ஃபீமேல் விசிட்டர்ஸ் இங்க இருக்காங்க. இந்த காலம்ங்க. ப்ளூல எழுதியிருக்க காலம். டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் வந்து சண்டே அண்ட் மண்டே எவ்வளோ இருக்காங்க? 380 + 120 500 இருக்காங்க. ஓகே. இதுக்கு நீங்க பென், பேப்பர் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். 380 + 120 நம்ம வெர்டிகலா வேற எழுதியிருக்கோம். பார்த்த உடனே தெரிஞ்சிரும். 500. டியூஸ்டே + வெட்னஸ்டே இது ஒரு 580. 580 இது 2க்கும் இங்க 500 வந்துச்சு, இங்க 580 வந்துச்சு. 2த்துக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோங்க? 80. இதுக்கு பென் அண்ட் பேப்பரே தேவையில்லங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. Total visitors on Wednesday or what person more than the total number of visitors on Sunday? இந்த ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் விசிட்டர்ஸ் ஆன் வெட்னஸ்டே தெரியணுங்க. அத நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம் 700. அதே மாதிரி
இஸ் வாட் பெர்சன்டேஜ் மோர்ன்னு கேட்டிருக்காங்க. மோரோ, லெஸ்ஸோ கேட்டாலே டிஃபரன்ஸ்ன்னு வந்துரும். எதுக்கோட டிஃபரன்ஸ் கேட்குறாங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் சண்டே. சண்டே பாருங்க டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் 500. இப்போ நம்ம வெட்னஸ்டே வந்து 700. 700 மைனஸ் 500 200 தான் அந்த டிஃபரன்ஸ். இந்த 200 வந்து வாட் பெர்சன்ட் மோர் தேன் தி டோட்டல் பெர்சன்டேஜ். அப்போ இது மோர் வந்து 200ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். வாட் பெர்சன்டேஜ்க்கு பின்னாடி என்ன குடுத்துருக்காங்களோ, அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் சண்டே குடுத்துருக்காங்க. அதுதான் உங்களுக்கு டினாமினேட்டர்ல வரணும். ஸோ அந்த 500 போட்டுறலாம். இத சிம்ப்ளிஃபை பண்ண போறோம். சிம்பிளா கேன்சல் பண்ண போறோம். 00 00 கேன்சல் ஆயிரும். 5ல 5 இன்டூ 20 வந்து 100. ஸோ 2 2s ஆர் 4 40%. ஏன் இந்த இடத்துல 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும்? பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்றதுக்கு. ஆக்சுவலா அவங்க வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, வாட் பெர்சன்ட்ன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம பெர்சன்டேஜா கன்வெர்ட் பண்ணோங்க. அதனால 200/500 இன்டூ 100 போட்டிருக்கோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் நம்பர் ஆஃப் மேல் விசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடே வந்து ஃப்ரைடே எத்தன மேல் விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னா, மண்டே வந்த மேல் விசிட்டர்ஸ விட 25% மோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பன்னா என்னது? 125% அப்படிதானே? 125% பெர்சன்டேஜ வந்து ஃபிராக்ஷனா மாத்தணும்னா டிவைடட் பை 100 போடுவோம். அதுதான் இங்க எழுதியிருக்கேங்க. 125/100 இன்டூ டோட்டல் மேல் விசிட்டர்ஸ் ஆன் மண்டே. டோட்டல் மேல் விசிட்டர்ஸ் ஆன் மண்டே வந்து எவ்வளவு? 280. ஸோ அந்த 280 போட்டிருக்கேன். இங்க கீழ கால்குலேஷன் நான் எப்படி போட்டிருக்கேன்னா, இப்போ 125/100 இன்டூ 280 போட்டீங்கன்னா, இது உங்களுக்கு கேன்சல் பண்ணிட்டு அப்புறம் அத மல்டிப்ளை பண்றது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ இது என்ன பண்ணுங்கன்னா, 280 25%னாலே என்னது 1/4. ஸோ 280ல 1/4 70. ஆனா 125 ஸோ 1 டைம் பிளஸ் அந்த 25. 1 டைம் வந்து என்னது? 280 பிளஸ் 70 எவ்வளவோ அதாங்க. புரியும்னு நெனைக்கிறேன். அதாவது நான் டைரக்ட்டா 125 பண்ணாம, ஃபர்ஸ்ட்டு 25% எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணிட்டேன். அந்த 25%, மண்டே வந்த மேல் விசிட்டர்ஸோட 125%ன்றதுனால 25% வந்து 70, 100% வந்து 280. இப்படிதான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கணும். ஆக்சுவலா 100% 280னா 25% எவ்வளவுன்னு பார்ப்போம். அப்ப அது 70 வந்திருக்கும். இப்ப 125% எவ்வளோ? 280 பிளஸ் 70. இது வந்து நீங்க கால்குலேஷன் போடுறதுக்கு எனக்கு பயம் இல்ல அப்டின்னீங்கன்னா, நீங்க இப்படியே போட்டுறலாங்க. இது மைண்ட் கால்குலேஷன்ல போடும்போது, நான் சொல்றது ஷார்ட்கட். உங்களுக்கு நான் சுத்தி வளைக்கிற மாதிரி இருக்கு, புரியலன்னா, இத வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம். இது ஜஸ்ட் சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட்டு 25 கால்குலேட் பண்ணிக்கிறேன். அந்த 25வ வந்து ஏன்னா இது வந்து 100 பிளஸ் 25 தாங்க 120. 25% வந்து 70. 100% வந்து 280. ஏன்னா 280ல 25%. ஸோ இத 2யும் ஆட் பண்ணா 350. இததான் இந்த இடத்துல 350 நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. அதே மாதிரி ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடே வந்து 40% மோர் ஆஃப் தி ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் டியூஸ்டேங்க. அதுதான் சம்ல குடுத்துருக்காங்க. இப்போ இத நீங்க டைரக்ட்டா நீங்க கேன்சல் பண்ணணும்னாலும் பண்ணலாம். நான் என்ன சொல்றேன்னா, டோட்டல் ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் டியூஸ்டே வந்து 300 சொல்ட்டாங்க. இதுல 40% பார்த்தீங்கன்னா 4 3s ஆர் 12 பெர்சன்டேஜ்க்கு 2 0 போயிரும். பெ பெர்சன்டேஜ வந்து நீங்க ஃபிராக்ஷனா மாத்தும்போது கீழ டிவைடட் பை 100ன்னு போடுவீங்க. இப்போ 40/100ன்றது தான் நம்ம 40%ன்னு எழுதுறோம். 40%, ஃபிராக்ஷன்ல போடணும்னா 40/100ன்னு போட்டிருப்பீங்க. இன்டூ 300. இப்ப இந்த 0வும் இந்த 0வும் கேன்சல் ஆயி 4 3s ஆர் 12 120ன்னு வந்துரும். அததாங்க நான் டைரக்ட்டா இங்க பெர்சன்டேஜ்க்கு பதிலா பெர்சன்டேஜ்க்கு 2 0 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, 4 3s ஆர் 12 120ன்னு வந்துரும். இது வந்து நம்ம 40%க்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 100 பிளஸ் 40 தான் உங்களுக்கு வந்து 140%. ஏன்னா 40% மோர். அப்ப இருந்தது எவ்வளோ? இந்த ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் டியூஸ்டேவ விட 140% மோர்ன்றதுனால, அந்த 40% இங்க இருக்கு. 100% இங்க இருக்கு. இத 2யும் ஆட் பண்ணும்போது 420 வருது. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் ஃப்ரைடே கேட்டிருக்காங்க. இப்போ மேல் வந்து 350 கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபீமேல் வந்து 420 கண்டுபிடிச்சிருக்கோம். இத 2யும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 770 வந்துரும். இதுதான் டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ். இப்ப இது பாருங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் ஆன் வெட்னஸ்டே இஸ் ஹவ் மச் மோர் தேன் தி டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் சண்டே அண்ட் மண்டே. வெட்னஸ்டே டோட்டல் நம்பர் ஆஃப் விசிட்டர்ஸ் எவ்வளோ? 700ங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் ஃபீமேல் விசிட்டர்ஸ் ஆன் சண்டே அண்ட் மண்டே. ஃபீமேல் விசிட்டர்ஸ் சண்டே அண்ட் மண்டேவும் 500. ஸோ 700 - 500 200. அவ்வளோதாங்க. இப்ப அடுத்து 5த் கொஸ்டின் பாருங்க. இஃப் தேர் இஸ் 1 கைட் ஃபார் 5 விசிட்டர்ஸ்.
அப்போ தென் ஃபைண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் கைட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் ஆல் விசிட்டர்ஸ் ஆன் தீஸ் 4 டேஸ். இது டோட்டல் விசிட்டர்ஸ். டோட்டல் விசிட்டர்ஸ் ஆன் ஆல் 4 டேஸ் தான் நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு டோட்டல் போட்டு வச்சிருந்தேன். அது இத நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2400 வருதுங்க. 5 + 4 9, 9 + 8 வந்து 17, 17 + 7 24. 24,000 சாரி 2400. அப்ப இது வந்து ஒவ்வொரு 5 விசிட்டர்ஸ்க்கு ஒரு கைடு. அப்ப எத்தன கைடு தேவைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, 2400 டிவைடட் பை 5னா 480 வந்துரும். 480 கைடுங்க. 5 4s are 20, 4 கேரி ஓவர், 5 8s are 40, இங்க 0. இவ்ளோதாங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டு இந்த டேட்டாவ அந்த டேபிள்ல உங்களுக்கு தேவையானதெல்லாம் ஃபில் பண்றதுக்கு தாங்க ஒரு அது கூட ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ் எடுக்கும். அந்த டேட்டா உங்களுக்கு இந்த இந்த டேபிள ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா, நமக்கு தேவையான டேட்டாவ நிரப்பி வச்சுக்கிட்டோம்னா, அப்புறம் சம் வந்து ஜஸ்ட் அத பார்த்தே நம்ம போட்டுறலாம். பென் அண்ட் பேப்பர் வந்து நமக்கு தேவைப்படாதுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா, நம்மள சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலீஸ் யாராவது ஆஸ்பிரன்ட்ஸ் இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்கன்னா, கண்டிப்பா ஷேர் பண்ணுங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்ங்க.